ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல் ஸ்டுடியோ. தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் நாம் இப்போ ரொம்பவும் டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் கிரேவி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் சிம்பிளாகவும் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 1/2 கிலோ மட்டனை எடுத்து கொஞ்சமாக தண்ணீரும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வேக விட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் உங்களுக்கு சரியாக வேகலாட்டி அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து மேலே உள்ள தொலியெல்லாம் நீக்கிட்டு தட்டியோ அல்லது மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடித்தோ சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வேக விடுங்க. நல்லா வெந்துடும். இந்த மட்டனை 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மட்டன் ரெடியாக இருக்குது. கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மட்டன் கிரேவிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இலை, ஒரு பச்சை மிளகாய். நான் இப்போ 200 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா மட்டன் கிரேவி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்து வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் இப்போ 4 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி கடையில் விற்கிற மட்டன் கிரேவி மசாலான்னு இருக்கும், அதை கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்துட்டு இந்த மசாலா பொருட்களை 1 மினிட் நல்லா வேக விடலாம். 1 மினிட்க்கு அப்புறமா பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நாம் வேக வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு மசாலா பொருட்களோட இந்த மட்டனை 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 முந்திரி பருப்பும் 1/2 டீஸ்பூன் கசகசாவும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், மட்டன் நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் கசகசாவையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசி முந்திரி பருப்பை அரைச்சி சேர்த்துக்கும் போது மட்டன் கிரேவி நல்லா கெட்டியாக டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், மட்டன் கிரேவி அருமையாக தயாராகிருச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். ரொம்பவும் சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே மட்டன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.